நாளின் வேதத்திற்கான தியானத்திற்கான வேத வசனம் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை வாசிப்போம். நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளாகவும் நமக்கு விரோதமாக இருந்த கல்லெழுத்தை குலைத்து அதன் நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரித்து கொண்டு எளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தான். சிலுவையினுடைய மேன்மையும் சிலுவையினுடைய மகிமையான காரியங்கள் குறித்து நாம் பேசுகிறோம். சிலுவை நமக்கு என்னெல்லாம் மேன்மை தேவன் செய்தார் என்று நாம் பார்க்கும்போது பவுலுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடு என்னென்றால், அவர் நமக்கு எதிரடாகவும் கட்டளைகளாகவும் நமக்கு விரோதமாய் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து நமக்கு விரோதமாக நமக்கு எதிரடையாக நமக்கு நம்முடைய சந்ததிக்கு விரோதமாக இருந்த அந்த கையெழுத்தை குலைத்து அதை நம்முடைய மத்தியில் இராதபடிக்கு அதை நடுவில் எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்தார். தேவன் மனுஷனுக்கு இருக்கிற அத்தனை பிரச்சனைகளும் மனிதன் மணிபுடுத்திருக்கிற அத்தனை காரியங்களும் தன்னுடைய குமாரன் மூலமாய் அவர் என்ன செய்தார் என்று வெளியரங்கமாக என்ன செய்தார், அது சிலுவையின் மேல் ஆணி அடித்தார். துரைத்தனங்களும் அதிகாரங்களும் உரித்து கொண்டார். வெளியரங்கமான கோலமாக்கி அவர்கள் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். இயேசு சிலுவையில வெற்றி சிறந்தார். சிலுவை என்றால் அது ஒரு வெற்றி அடையாளமாய் நாம் பார்க்க தவறிவிட்டோம். சிலுவை அது வெற்றி இடமாய் காணப்படுகிறது. சிலுவை நமக்காக இயேசு சிலுவையில வெற்றி சிறந்தார். அவர் சிலுவையில ஜெயித்தார். அவர் என்னெல்லாம் ஜெயித்தார்? மனிதனுக்கு இருந்த அத்தனை பிரச்சனைகள், மனித குலத்திற்கு இருந்த அத்தனை காரணங்களுக்காக இயேசு சிலுவையில் வெற்றி சிறந்தார். நாம் அநேகர் சிலுவையினுடைய காட்சியை பார்க்கும் போது இயேசுவுக்கு என்னெல்லாம் நடந்ததை அதை பார்க்கும் போதெல்லாம் மெய்யாகவே நமக்கு மனதிற்கு உண்டாகும். அதை குறித்து ஒரு உருக்கு நமக்கு உண்டாகும். இயேசு எனக்காக உங்களுக்காக இவங்களெல்லாம் ஏற்றுக்கொண்டார். அதற்கு மேல அவர் சிலுவை மேல் வெற்றி சிறந்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை தோல்விக்கும் அவர் நமக்காக வெற்றி சிறந்தார். இந்த சிலுவையினுடைய மேன்மையில முதலாவது பார்க்க போறோம். அது என்னென்றால், அவர் சிலுவையில் எதை வெற்றி சிறந்தார், சிலுவையில் எதை ஜெயித்தார் என்றால், நீங்க மணிபுரத்திற்கு மனிதன் பாவம் செய்த போது அவனுக்குள்ள அந்த மனுஷன் நிமித்தமாய் இந்த பூமி சபிக்கப்பட்ட இருந்த நிலையில சபிக்கப்பட்ட பூமியாய் வந்தது. ஆனால் மனிதன் பாவம் செய்த பிறகு தேவன் மனுஷன் மூலமாய் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சாபத்தினால் வந்த 2 காரியங்களை குறித்து நாம் பேச போகிறோம். மனிதன் பாவம் செய்த பிறகு அவனுக்கு இருந்த அத்தனை மகிமையும், தேவன் கொடுத்த அத்தனை அவருடைய சாயல், அவருடைய ரூபத்தை அவன் இழந்து போனான். சொல்லுகிறான், தேவன் வந்து ஆதாமை ஏதேன் தோட்டத்தில் கூப்பிடுகிறார். அவன் சொல்கிறான், ஆதாம், தேவனுடைய சத்தத்தை கேட்டு நான் ஒளிந்து கொண்டேன், பயந்து ஒளிந்து கொண்டேன். நான் நிர்வாணியா இருக்கிறேன் என்று பயந்து ஒளிந்து கொண்டேன். மனுஷனுக்கு தேவன் தன்னுடைய எல்லா சாயலும், தேவனுடைய எல்லா ரூபமும், அவருடைய மகிமையும் அவனுக்கு கொடுத்திருந்தான். ஆனால் பாவம் செய்ததுனால அந்த மகிமை, இந்த சாயல், தேவன் கொடுத்த அத்தனையும் அவன் இழந்து போனான். மனுஷன் சொல்றான், நான் நிர்வாணியா இருக்கிறேன். அப்ப நிர்வாணமா இருந்த அவன் ஒன்றுமில்லாமல் ஆக்கின பிசாசு அவன் பாவம் செய்த போது மனிதனுக்கும் பிசாசுக்கும் ஒரு பெரிய ஒரு பரிமாணம், ஒரு காரியங்கள் மாறிவிட்டது. மனுஷனுக்குள்ள இருந்த அத்தனையும் பிசாசுக்குள்ள போய்விட்டது. பிசாசுக்கு இருந்த அத்தனையும் மனுஷனுக்குள்ள வந்தது. இன்னைக்கு மனுக்குலத்தை பார்த்தால், மனுஷர்களை பார்த்தால் அவர்கள் படுகிற வேதனை, கஷ்டம், துக்கம்,
அவமானம், போராட்டம், வியாதி, வறுமை, தரித்திரங்கள், ஏழ்மைகள், இப்படியாக பலவிதமான போராட்டத்துல பிரச்சனை மனுக்குலம் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அது எங்கிருந்து ஆரம்பிச்சது என்றால், மனிதன் பாவம் செய்த பிறகு தேவன் மனுஷனிடத்திலிருந்து அத்தனையும் பிசாசுக்கிட்டு போய்விட்டது. பிசாசுக்கு அத்தனையும் மனிதனுக்குள் வந்தது. இன்னைக்கு இருந்த அத்தனை போராட்டங்கள், வியாதிகள், வறுமைகள், கஷ்டங்கள், துக்கங்கள், பாரங்கள், இதெல்லாம் பிசாசுடைய காரியங்கள். அப்ப அந்த பிசாசிடத்துல வந்தவுடனே மனுஷன் சொல்றான், நான் நிர்வாணமா இருக்கிறேன், நான் ஒன்றில்லாமல் இருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக வாழ்க்கையில இன்னைக்கு இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை. ஏன்னா இது சாபத்தின் மூலமாய் வந்த ஒரு பெரிய காரியங்கள். இந்த சாபத்தின் மூலமாய், சபிக்கப்பட்ட இந்த சாபத்தின் மூலமாய் ரெண்டு காரியம் மேஜராய் மனுக்குலத்துல தாக்கி கொண்டிருக்கிறது. அது பரவி கொண்டிருக்கிறது. இதிலிருந்து தப்பிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அது என்ன சொன்னால், இயேசு இந்த சாபத்திற்காக என்னானா கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்துல பவுல் ஒரு அற்புதமான வார்த்தை சொல்றார், வெளிப்பாடு. கலாத்தியர் சாப்டர் 3 3ஆம் அதிகாரம், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, மரத்தில் தூக்கப்பட்டு எவனும் சபிக்கப்பட்டவர் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாண சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். மரத்தில் தூக்கப்பட்டு எவனும் சபிக்கப்பட்டவர் என்று எழுதியிருக்கிறபடி, நியாயப்பிரமாணத்தின்படி மரத்தில் தூக்கப்பட்டவர் சபிக்கப்பட்டவர். ஏனென்றால் அந்த மனுக்குலத்துடைய சாபத்தை எல்லாம் இயேசு தேவன் தன்னுடைய குமாரன் மேல வைப்பதற்கு, குமாரனை சாபம் ஆக்குவதற்காகவே அனுப்பினார். இப்ப நியாயப்பிரமாணத்துடைய சாபம் பாருங்க, இந்த சாபம் மனிதன் கீழ்ப்படியாக போனதுனால, மனிதன் பாவம் செய்த போது, மனிதனை தேவனை விட்டு தூரம் போன போது அவனுக்கு இந்த சாபம் என்ற அந்த சாபத்துக்குள்ள போய்விட்டான். சபிக்கப்பட்டவனாக மாறிவிட்டான். சபிக்கப்பட்ட ஒரு நிலையில் இருக்கலாம். அப்ப மனிதனை தொடர்ந்து காலகாலமாய் சந்ததி சந்ததியாய் சபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் மரத்தில் தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன். இயேசு இந்த மரத்தை, கல்வாரி சிலுவை என்ற ஒரு மரத்தை அவர் ஏன் தெரிந்து கொண்டார் என்றால், இப்ப சாபத்திற்காக சாபம் நீங்கல என்றால் நாம் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்றால், அந்த சாபத்திற்கு யாராவது மறிக்க வேண்டும். இப்ப நம்முடைய சாபத்திற்கு யாரும் மறிக்க முடியாது. உங்க சாபத்திற்காக யாரும் மறிக்க முடியாது. நம்முடைய எல்லா சாபத்தையும், நம்முடைய எல்லா மனுக்குலத்துடைய ஒட்டுமொத்த மனுக்குலத்துடைய சாபத்தை இயேசு தன்மேல் ஏற்றுக்கொண்டு அவர் சாபமானார். அப்ப மரத்துல தூக்கப்பட்டவர், நாட்களில் மரத்துல தூக்குறவர், மரத்துல தொங்கப்பட்டவர், மரத்துல தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவர். அப்ப இயேசு சிலுவை என்ற மரத்தை தூக்கி அந்த சிலுவை என்ற மரத்தின் மேல் அவர் தொங்குகிறார். ஏனென்றால் அந்த மரத்துல தொங்கும் போது அவர் சாபமாக காணப்படுகிறார். அவர் தனக்காக, தான் செய்த பாவங்களுக்காக அவர் சாபமாகவில்லை. சொல்றாரு வசனம், கிறிஸ்து நமக்காக சாபமானார். ஏதோ கிறிஸ்து ஏதோ ஒரு பாவம் செய்து, இயேசு ஏதோ ஒரு தவறு செய்து, இயேசு ஏதோ ஒரு சாபத்துக்குள் இருந்து அவருக்காக அந்த சாபத்தின் பரிகாரம் செய்யவில்லை. அவர் கிறிஸ்து இயேசு நமக்காக சாபமானார். Christ or Jesus became a curse for us. நமக்காக அவர் சாபமானார், உங்களுக்காக அவர் சாபமானார். உங்க சாபத்தை போக்க, உங்க சாபத்திலிருந்து நீங்க உங்களை விடுவிக்க, உங்க குடும்ப சாபத்தை விடுதலையாக்க, உங்க சந்ததி சந்ததியாய் பின்தொடர்கிற சாபத்திலிருந்து விடுதலையாக்க இயேசு உங்களுக்காக சாபமானார். உங்க சாபத்தை போக்க உங்களால முடியாது. உங்க சாபத்தை நீக்க உங்களால, உங்க குடும்பத்தால் அதை தீர்க்க, நிவாரணம் செய்ய முடியாது. அதற்கு தான் உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த மனுஷருக்கும், ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்கும் இயேசு சாபமானார். இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமானார். அப்ப இந்த சாபத்துல என்ன இருக்குது என்றால், அவர் ஏன் சாபமானார்? இந்த சாபத்துல நிறைய காரியங்கள் இருந்தாலும் நீ ஒரு காரியத்தை பார்க்க போறோம். அந்த சாபத்துல மனிதனுக்கு அவன் சாபமாக்க போது, அவன் சாபம் என்ற ஒரு பெரிய ஒரு வியாதிக்குள்ள போகிறான். ஒரு வியாதி, ஒரு சாபம், சரீரத்தின் வியாதிகள் இன்னைக்கு அநேக குடும்பங்களை
தொடர்ந்து பின்தொடர்ந்து வருகிறது. வியாதி அநேக குடும்பங்களை தொடர்ந்து அதை பிடித்து அதை மரணத்துக்குள்ள கொண்டு போகிறது. வியாதி வந்துட்டா மனுக்குலம் வியாதியிலிருந்து விடுதலை ஆக்க, வியாதியிலிருந்து அவர்கள் சுகமாக்க அவர்களால் முடியாமல் போகிறது. ஏன்னா வியாதி வருவதற்கு சில காரியங்கள் இருந்தாலும், வியாதி வருவதற்கு ஒண்ணு இந்த சாபம், அதாவது பாவம் ஒரு சாபமா இருக்கலாம். வியாதி வருவதற்கு அவர்கள் செய்கிற பாவமான காரியங்கள், தவறான ஹாபிட்ஸ், பழக்க வழக்கம் மூலமாய் வியாதி வரலாம். ஆனால் மேஜராய் இந்த சாபத்துக்குள்ளதான் இந்த பாவங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அவர் சிலுவையில சாபமானார் என்றால் அந்த சாபத்துக்குள் இருக்கிற இந்த வியாதியா இருக்கிற இந்த சாபத்தின் வேரை இயேசு அறுக்கபடிதான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு நமக்காக சாபமானார். இந்த சாபத்துக்குள்ள என்ன இருக்குதுன்னா இந்த வியாதி, sickness is a curse. வியாதி ஒரு சாபமா இருக்கிறது. நீங்க மனுக்குலத்திற்கு இது ஒரு பெரிய வியாதி சாபமாய் காணப்படுகிறது. இதிலிருந்து யாரும் தப்பிக்காம இருக்கிறார்கள். ஒட்டுமொத்த மனுக்குலத்தில் இந்த வியாதி என்ற சாபத்திலிருந்து விடுதலை ஆக்கதான் இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் சாபமானார், சாபமாக்கப்பட்டார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில இந்த சாபத்தினால் வந்த பாவம், அந்த பாவத்தினால் வந்த வியாதி, இதனுடைய தாக்கம் தான் மனுக்குலத்திற்கு வியாதியில சிக்குண்டு, வியாதியில தவித்து மரித்து போய் விடுகிறார்கள். ஆனால் இயேசு இந்த ஒரு சாபத்தை அவர் சுமந்தார், அவர் ஏற்றுக்கொண்டார். சாபமா இருக்கிற வியாதியில் அகப்பட்டு யாருக்கும் அவர் விடுதலை கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல என்ற ஒரு தேசத்தில் அவர்கள் 430 வருஷம் அடிமையா இருந்தார்கள். இந்த 430 வருஷம் அடிமையா இருந்தவர்களை தேவன் ஒரு நாள் ஒரே ஒரு இரவுல விடுதலை ஆக்கினார். எகிப்துல அடிமையா இருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் விடுதலை ஆக்கி 430 வருஷம் அடிமையா இருந்தவர்களை அவர் ஒரு இரவு விடுதலை ஆக்கி கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் ஜனங்களை வெளியே கொண்டு வருகிறார். அப்ப வெளியே கொண்டு வரும்போது அவர்களுக்கு முதலாவது ஒரு பிராமிஸ் சொல்கிறார், ஒரு வாக்குத்தத்தம். தன்னை யார் என்ற முதல்ல ஜனங்களுக்கு சொல்றாருன்னா, நானே உன் பரிகாரியாக கர்த்தர். தன்னை தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாக்கப்பட்ட தன்னுடைய ஜனங்களுக்கு அவர் தன்னை முதல் கொடுத்த பிராமிஸ் என்ன தெரியுங்களா? நானே உன் பரிகாரியாக கர்த்தர். அவர் பரிகாரி என்றால் சுகம் கொடுக்கிறவர். எகிப்தியர் வரப்பண்ணின வியாதி ஒன்றும் உங்களுக்கு வரப்பண்ணேன். அப்ப எகிப்தில் இருக்கும்போது ஒரு வியாதியா இருந்திருப்பார்கள், வியாதிக்கு அடிமைத்தனத்தில் இருந்திருப்பார்கள், வியாதி அவர்கள் அகப்பட்டிருப்பார்கள். ஆனால் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முதல் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமே, நானே உன் பரிகாரியாக கர்த்தர். ஆனால் அவர்கள் எகிப்தை விட்டு வெளியே வரும்போது அவர் 40 வருஷம் வனாந்தரத்துல நடந்தார்கள். 40 வருஷத்துல வேதம் சொல்லுகிறது அவர்கள் கோத்திரத்தில் வியாதிப்பட்டவர் ஒருவனும் இல்லை. 30 லட்சம் ஜனங்கள், ஒரு பெரிய கூட்டம். அந்த கூட்டத்தை தேவன் கடவுள் கொண்டு வந்து நடத்துகிறார். அவர்கள் வனாந்தரத்தில் நடக்கிறார்கள், அவர்கள் வழிதானங்கள் பெற்றோர்கள் இருக்கிறார்கள். அந்த 30 லட்சம் ஜனங்களுக்கு வசனம் சொல்லுகிறது அவர்கள் கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. சங்கீதம் 105 அந்த வசனம் அற்புதமாக சொல்லப்படுது. சங்கீதக்காரர் சொல்கிறார், Psalms 105:37 சொல்கிறது, அப்போது அவர்கள் வெள்ளியோடு பொன்னோடு புறப்பட பண்ணினார், அவர்கள் கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. ஏன்னா இயேசு தேவனுடைய பிராமிஸ் என்ன தெரியுங்களா? கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் என்ன தெரியுங்களா? நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அவர்கள் கோத்திரங்கள் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. கர்த்தர் முதல்ல ஃபர்ஸ்ட் வாக்குத்தத்தம் கொடுத்தது, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். எகிப்தியர் வரப்பண்ணின வியாதி ஒன்றும் நான் வரப்பண்ணேன். அப்ப அவர்கள் 30 லட்சம் ஜனங்கள் 40 இயர்ஸ் நடக்கிறாங்க. ஆனா கோத்திரத்தில் ஒருவனும் பலவீனப்பட்டவன் இல்லை. ஏனென்றால் தேவனே அவர்களுக்கு பரிகாரம். இயேசுவே அவர்கள் பரிகாரம் இருக்கிறார், கர்த்தர் அவர்களுக்கு பரிகாரம் இருக்கிறார். ஏன்னா தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், ஏன்னா அவரே அவர்களுக்கு மருத்துவராக இருக்கிறார். அந்த சாபத்தில் வந்த அந்த வியாதியை அதை அறுக்கும்படிக்கு உங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருக்கக்கூடாது.
இன்னைக்கு கர்த்தருடைய சித்தம் என்ன தெரியுங்களா? நாம் சாபத்தின் மூலமாக வந்த வியாதி பட்டவன் ஒருவனும் இருக்கக்கூடாது. அதுக்கு தான் இயேசு சாபமானார். ஏன் சாபமானார்? இந்த சாபத்தினால் தான் வந்தது, இந்த பாவத்தினால் வந்த விளைவு தான் வியாதி. அந்த வியாதியை போக்கதான் இது சாபத்திற்கான ஒரு தண்டனை. இப்போ உங்க வியாதியை போக்கணும்னா, இந்த சாபத்துக்கு நிவர்த்தி செய்யணும்னா, இந்த சாபத்துக்கு விடுதலை தரணும்னா யாராவது மரிக்க வேண்டும். நமக்காக மனுஷன் யார் மரிப்பார்கள்? உங்களுக்காக யார் மரிப்பார்கள்? இந்த சாபத்துக்குள் இருக்கிற இந்த பரிகாரத்திற்கு யார் மரிக்க கூடும்? நம்ம எல்லாருடைய சாபத்தை இயேசு ஏற்றுக்கொண்டு அவர் நமக்காக சாபமானார். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த சாபத்தினால் அந்த பாவத்தினுடைய விளைவினால் வந்த வியாதியோடு, இந்த வியாதினால், இந்த வியாதி அகப்பட்ட யாருக்கும் இயேசு சொல்றாரு, நான் உங்களை விடுதலை செய்வேன், உங்களை விடுவிப்பேன். அதனால்தான் நானே உன் பரிகாரிக்கு கர்த்தர். இயேசு தேவன் கொடுத்த முதல் வாக்குத்தத்தம், பிராமிஸ், நானே உன் பரிகாரிக்கு கர்த்தர். பாருங்க, இந்த வியாதி இயேசு மரிப்பதற்கு முன்பாக 800 இயர்ஸ் முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு. ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல வசனத்தை வாசிப்போம். ஐசா 53ல இயேசு பிறப்பதற்கு முன்பாக சொல்லப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம் என்ன தெரியுங்களா? ஏசாயா 53 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, மெய்யாக அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமியாக எண்ணப்பட்டிருந்தோம். நம்முடைய வீர நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்க நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானம் உண்டு நாட்கள் வந்தது, நம்முடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். அப்ப மெய்யாக நம்முடைய பாடுகள், நம்முடைய துக்கங்களை சுமந்தார் அப்படின்னு ஏசாயா சொல்கிறது. துக்கங்கள் அப்படி என்றால் வியாதியை சுமந்தார், நோவுகளை சுமந்தார், சரீரத்தின் பாடுகளை அவர் சுமந்தார். இயேசுவுக்கு அந்த பாடுகள் அவரை சிலுவையில் அறிவதற்கு முன்பாக அவருக்கு கொடுக்கப்பட்ட சரீரத்தின் தண்டனை, வேதனை, பாடுகள் அதிகம். அவர் சரீரத்தை பிக்கப்படுகிறது. அந்த அவருடைய சரீரத்தை அடித்து, வாழ்நாள் அடித்து, அவருக்கு அடிக்கிற அந்த வாறு, அதுல ஒரு சாட்டு இருந்தால் அதுல நிறைய பிரான்ச், அதனுடைய நிறைய கிளைகள் அதில் இருக்கும். அதுல ஒவ்வொரு கொக்கிலும் அதனுடைய ஒரு ராட், ஐரனுடைய கொக்கி இருக்கும். அதுல நிறைய கொக்கிகள் இருந்து ஒரு அடி அடிச்சா அந்த சரீரத்தினுடைய சதை அப்படியே பிடுங்கி கொண்டு வரும். அப்படிதான் இயேசுவுக்கு 39 அடி அடித்தார்கள், 39 டைம்ஸ் அடித்தார்கள். அது ஒரு முறை. இப்ப 40 அடிச்சுட்டா அது ரூல்ஸ் பிரகாரம் மறுபடியும் அடிக்கக்கூடாது. ஆனால் இயேசுவுக்கு 39 அடிகள் அடித்து நிறுத்திட்டு மறுபடியும் ஒன்றிலிருந்து ஆரம்பிப்பாங்க. பாருங்க, இந்த மாதிரி அவர் ஒரு நாள் முழுவதும் அவர்கள் அந்த இடத்துல அடித்து அவருடைய சரீரத்தை அவர்கள் பிடிக்கினார்கள், பிடிக்கப்பட்டது. அவருடைய சரீரத்தை அவர்கள் எந்த அளவுக்கு பிடிக்கப்பட்டதோ அப்போ போல பிடிக்கப்பட்டது. ஏனென்றால் நம்முடைய சரீரத்தில் இருக்கிற அத்தனை வியாதிகள் அவர் சுமந்தார். தான் சொல்கிறது, நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை அவர் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய மீற நிமித்தம் அவர் காயப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார். இன்னைக்கு உங்க சரீரத்தில் இருக்கிற பாடு, சரீரத்தின் வியாதிகள், சரீரத்தின் நோவுகள், சரீரத்தின் வியாதிகள் அதேதோ சாதாரணமாகலாம். அது பாவத்துடைய சாபத்துடைய பாவத்தின் விளைவால் வந்த வியாதிகள். இந்த வியாதியுடைய வேறு ஒரு சாபத்துக்குள் இருக்கிறது. அதற்கு தான் இயேசு அவர் சிலுவையில அத்தனை ஏற்றுக்கொண்டார். பாருங்க, இதுதான் இயேசு உலகத்தில் வாழும்போது சொல்லுகிறார். மத்தேயு சுவிசேஷத்துல இயேசு குறித்து சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, மேத்யூ சாப்டர்ல பார்த்தோம்னா, மேத்யூல Thank you Jesus. மேத்யூ 8ஆம் அதிகாரம், மேத்யூ சாப்டர் 8 17
8:10. அவர் தாமே தம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். இயேசு இந்த பூமியில பிறந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். பேதுரு வீட்டுல இதை அவர் வெளிப்படுத்தி சொல்கிறார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை சுமந்தார். இங்க இன்னும் மேத்யூ சொல்றாரு, அவர் நம்முடைய நோய்களை சுமந்தார். உங்களுடைய நோய்களை, உங்களுடைய பலவீனங்களை, அது எப்படி வந்தது? அது சாபத்தினால் வந்த விளைவு, சாபத்தின் மூலமா வந்த அந்த நோய்களையும் அந்த பலவீனங்களையும் அவர் தாமே, அவர் தாமே அப்படின்றால் வேறு யாரும் அதை சுமக்க முடியாது. இயேசுவை தவிர உங்களுடைய வியாதி, உங்களுடைய பலவீனங்கள், சரீரத்தின் பாடுகள் யாரும் சுமக்க முடியாது. அதான் சொல்ற அவர் தாமே. யார் அவர்? இயேசு கிறிஸ்து. பவுலுக்கு அந்த வெளிப்பாடு, கிறிஸ்து நமக்காக சாபமான. ஏன் சாபமான? சாபத்துக்குள்ள வியாதி ஒரு கொடூரம், வியாதி ஒரு மனிதனை மரணத்துக்குள்ள ஆக்கிற அந்த வியாதியை இயேசு தாமே சுமந்து தீர்த்து விட்டார். ஆமென். அவர் சுமந்து தீர்த்து விட்டார். உங்களுடைய நோய்களை, உங்களுடைய பலவீனங்களை, உங்களுடைய சரீரத்தின் பாடுகளை இயேசு தாமே, அவர் தாமே சுமந்தார். சிலருக்கு இன்னும் போகலை, ஆனா சொல்றாரு சுமந்தார். இந்த வெளிப்பாடை பேதுரு என்ன சொல்றாரு? நீங்க பேதுரு வாசித்தீங்கன்னா இதே பேதுரு கேட்டிருந்தார் இயேசு சொன்ன வார்த்தை, அவர் நம்முடைய பலவீனங்களை, அவர் நம்முடைய நோய்களை சுமந்தார். அவர் தாமே சுமந்தார் என்றால் வேற மனிதன் சுமக்க முடியாது. அதனால சொல்றாரு அவர் தாம் அதை சுமந்தார். அவர் ஒருவர் தான், இயேசு மாத்திரம் தான் சுமக்க முடியும். அதை அறிந்து இப்ப கடைசி காலத்துல இயேசு பேதுரு எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்னா, அதுதான் ஃபர்ஸ்ட் பீட்டர் 2:24. முதலாவது பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே. பாருங்க, இயேசுடைய போதனை, இயேசு வீட்டில் இருக்கும் போது, அவர் ஊழியத்தில் இருக்கும் போது அவர் சொன்ன அந்த வார்த்தையை பேதுரு நினைவு கூர்ந்து இப்ப கடைசி காலத்துல பேதுரு எழுதுறார். என்ன எழுதுறார் தெரியுமா? அவர்தாமே தமது சரீரத்தினால நம்முடைய பாவங்களை சிலுவையில் மேல் சுமந்தார். அப்போ நம்முடைய பாவங்களை, அதான் வியாதி. வியாதி எப்படி வருது? பாவத்தினால் வருது. பாவம் எதுல வருது? சாபத்தினால். இதான் இந்த ப்ராசஸ். மனுஷன் பாவம் செய்த பிறகு, அந்த மனிதன் ஆதாம் பாவம் செய்த போது, இப்ப எப்படி ஆதாம் பாவம் செய்து கடல் விட்டு போனானோ, அவன் ஆவியில மரித்து போனானோ, அந்த ஒரு மனிதனுக்குள்ள நீங்க பிறக்கிற எல்லாருமே பாவிகள் தான். இந்த பூமியில் எவ்வளவு நீதிமான இருக்கிறார்கள், எவ்வளவு நல்லவர்கள் இருக்கிறார்கள். ஆனா வேதம் சொல்கிறது அவர்கள் பாவம் செய்யவில்லை என்றாலும் அவர்கள் பாவிகள் தான். ஏன்னா நாம் எல்லாரும் பாவம் செய்திருக்கிறோம். ஏன்னா அந்த ஒருவன் மூலமா, அந்த ஆதாம் என்ற ஒருவன் மூலமா இப்ப அவனுக்குள்ள இந்த சாபம், அவன் நிமித்த சாபமாக்கப்பட்டதால் இந்த சாபத்துடைய அடுத்து அது அவனுக்கு அந்த பாவத்தினால் வந்த சாபம், இப்ப அந்த பாவ சாபம் அது ஒரு வியாதியாய், அது ஒரு சரீரத்தின் பாடுகளாய், சரீரத்தின் நோய்களாய் மாறிவிட்டது. அப்போ பேதுரு என்ன சொல்றாரு? இங்க அங்கதான் நினைக்கிறார், அவர் தாமே தமது சரீரத்தினால் நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்தார். சிலுவையில் ஏன் மரித்தார்? ஏதோ யாருக்காக மரித்தார் கிடையாது. அவர் தம்முடைய சரீரத்துல நம்முடைய பாடுகள், நம்முடைய வியாதிகள், நம்முடைய நோவுகள், நம்முடைய கஷ்டங்களை அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். அதான் பேதுரு சொல்றாரு, அவர் தாமே. இயேசுவை தவிர பாவங்களை உலகத்தில் யாராலும் சுமக்க முடியாது. அவரால, இயேசுவால இந்த உலகத்தில் இருக்கிற சாபங்களை சாபமாக்கப்பட முடியாது. சாபத்திற்கான நிவாரணம் யாரும் கொடுக்க முடியாது. சாபத்திற்கான பரிகாரம் யாரும் கொடுக்க முடியாது. அவர் தாமே தமது சரீரத்துல நம்முடைய வேதனை, வியாதியை அவர் சுமந்தார். பேதுரு பாருங்க சொல்கிறார், அவர் தாமே தமது சரீரத்தினால் நம்முடைய பாவங்களை சுமந்தார். சிலுவையில் என்ன சுமந்தார்?
பாவங்களை அப்படின்னா சாபத்தினால் பாவத்தினால் வந்த அத்தனை வியாதிகள் இயேசு சிலுவையில் சுமந்து தீர்த்தார். சொல்றாரு, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஆமென். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அப்ப சுகம் எங்கிருந்து வருகிறதா? இயேசுவின் தழும்புகளால். இப்ப இயேசு சாபமாக்கப்பட்டார். ஏன்? அந்த சாபத்தில் இருந்து நீங்கள் நானும் விடுதலாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் விடுதலை ஆக்கியிருக்கிறார். சாபத்தில் இருந்தவங்களை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டாருக்கு பவுல் சொல்கிறார். இப்போ பேதுரு சொல்கிறார், அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். இப்ப இவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு, இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு, இயேசுவை நம்புகிறவர்களுக்கு, இயேசு என்னுடைய சொந்த ரட்சகர், நீங்க யாரா இருக்கலாம், இயேசுவை நம்பினால், இயேசுவை ஏற்றுக்கொண்டால், இயேசுவை விசுவாசித்து அவருடைய பிள்ளையார் மாறினால், உங்களுடைய சாபத்தினால் அந்த வியாதி, வியாதினால் பாவத்தினால் அந்த வியாதி அவர் சுமந்து தீர்த்தபடினால் இனி உங்களுக்கு சாபம் கிடையாது, இனி உங்களுக்கு வியாதி கிடையாது, இனி உங்களுக்கு பாவம் கிடையாது, இனி உங்களுக்கு பலவீனம் கிடையாது. நீங்கள் அவருடைய தழும்புகளால் குணமாக்கப்பட்டிருக்கிறீர்கள். பேதுரு சொல்றாரு, நீங்க அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். உலகத்தில் ஒரே ஒரு டாக்டர் இயேசு தேவன், அவர் பரிகாரம். அவர் சொல்றாரு, நீங்கள் குணமானீர்கள். இன்றைக்கு எப்பேற்பட்ட வியாதி சாபத்துல பாவத்தினால வந்த வியாதியில நீங்கள் மரண படிக்கல, ஒருவேளை லாஸ்ட் ஸ்டேஜ்ல உங்க சரீரத்தின் வியாதியில நீங்க அவதிப்பட்டு படுத்துக்கொண்டு மரணம்தான் என்னுடைய முடிவு என்று நீங்க படுத்து நீங்கள் கவலைப்பட்டு துக்கப்பட்டு கண்ணீரோடு கவலை இருக்கிற உங்கள் அனைவரும் நான் சொல்கிறேன், இயேசு சொல்றாரு, நீங்கள் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இயேசு சொல்றார், நீ ஆல்ரெடி ஹீல்ட், you are already healed, you are already healed. நீங்கள் சுகமாக்கப்பட்டிருக்கிறீர்கள். இது விசுவாசிங்க. உங்க வாழ்க்கையில உங்க சரீரத்தில் எவ்வளவு பெரிய பாடுகள் இருந்தாலும் கவலைப்படாதீங்க. ஏன்னா அந்த வியாதி, அந்த சரீரத்தின் பாடுகளை இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தமது சரீரத்தில் சிலுவையில் சுமந்து தீர்த்தார் என்று வேதம் சொல்கிறது. உங்களுடைய சரீரத்தின் பாடுகள், உங்க சரீரத்தின் வியாதிகள், உங்க சரீரத்தில் இருக்கிற அத்தனை வலிகள் நோவுகள், உங்க சரீரத்தில் எந்த ஆர்கன் ஃபெயிலா இருந்தாலும் அதை புதுப்பிக்க, புதிய ஆர்கன் கொடுக்க இயேசு கல்வாரி சிலுவையில் தம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவரை நம்புங்கள், அவரை விசுவாசிங்கள், அவருடைய தழும்புகளால் நீங்க குணமானீர்கள். இயேசு சொல்றாரு, நீங்க அவருடைய தழும்புகளால் குணமாக்கப்பட்டு போறேன்னு சொல்லல, ஆல்ரெடி you are healed. நீங்க அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இப்பேற்பட்ட வியாதியும் விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் ஆகும். விசுவாசிங்க. உங்க வியாதினால் அந்த சாபம் பாவம் இயேசு கல்வாரி சிலுவையில் அவருடைய சரீரத்தினால், அவர் தாமே தமது சரீரத்தினால் பாவங்களை, வியாதிகளை, சாபங்களை சுமந்திருக்கிறபடினால் பேதுரு டிக்ளேர் பண்றார், நீங்க சுகமாக்கப்பட்டீர்கள், நீங்க சுகமானீர்கள். எனக்கு அன்பான பிள்ளைகளே, இது கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது வியாதியில வரும், வியாதியின் படிப்பில் இருக்கலாம், மரணத்தின் படிப்பில் இருக்கலாம், உங்களுக்கு இயேசுவை பார்த்து சொல்றாரு, நீங்க சுகமானீர்கள், நீங்க ஆல்ரெடி சுகமாக்கப்பட்டீர்கள். விசுவாசித்தால் இயேசு உங்களுடைய மரண படுக்கை, உடைய வியாதியினுடைய படுக்கை, உடைய வியாதி உடைய வருகை, வியாதினால் அந்த அத்தனை சாபத்தையும் அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். விசுவாசிங்க. இயேசு தழும்புகளால் நான் சுகமானேன், நான் குணமானேன், நான் வெற்றியாய் வாழ முடியும், என் சரீரத்தில் வியாதி இல்லை, அவர் சுமந்து தீர்த்தார் என்று விசுவாசிங்க. உங்க சரீரத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை இப்பொழுதே காண்பீர்கள்.